தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா பதிலடி. கேப்டன் உள்ளிட்ட 6 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் 6 பேர் பலி. லெபனான் மீது முதல்கட்ட தரைவழி தாக்குதலை முடித்துக்கொண்டு இஸ்ரேல் ராணுவம் வெளியேறியுள்ளது. சுமார் 50,000 பேரை கொண்ட படைப்பிரிவு மூலம் 30 நாட்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் ஒரு கிராமத்தையோ நகரத்தையோ கைப்பற்றவில்லை. இந்த நிலையில் தெற்கு லெபனானில் நடந்த சண்டையில் இஸ்ரேல் படையின் கேப்டன் இட்டாய் மார்கோவிச் என்பவர் உள்ளிட்ட 6 பேர் கொல்லப்பட்டதாக ஆக்கிரமிப்பு படைகள் அறிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் உயர்மட்ட இராணுவ பிரிவான கொலானி பிரிகேட்டை சேர்ந்தவர்கள் ஆவர். தெற்கு லெபனானில் ஒரு கட்டிடத்திற்குள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா போராளி குழுவினரை கொல்வதற்காக நடந்த சண்டையில் இஸ்ரேலின் 6 ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலில் ஆக்கிரமிப்பு தரப்பில் மேலும் ஒரு வீரர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக லெபனான் எல்லையில் இஸ்ரேல் தனது தரப்பு இழப்புகளை வெளியிடாமல் இருந்த நிலையில் இந்த ஒரே வாரத்தில் இஸ்ரேல் தரப்பில் 321 பேர் காயமடைந்திருப்பதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக புதன்கிழமை டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலின் இராணுவ அமைச்சகத்தை குறிவைத்து வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது. ஆனால் இதுகுறித்த எந்த தகவலையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.